அட வாவ். ஐயோ வாவ். விஷால், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கோவில், தோ இந்த ராட்னம், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே சின்ன வயசு ஞாபகம் வருது விஷால். என்னது சின்ன வயசு ஞாபகமா? நீ இன்னும் வளரவே இல்லையா? ஏய், ஏன் அப்படி சொல்ற? அது இந்த கோயில், இந்த கிராமம், இந்த கடை, இந்த ராட்னம் எல்லாம் பார்க்கும்போது இந்த சினிமா இருக்குல்ல, அதுல காட்டுவாங்கல்ல ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சி அப்படியே வயல்வெளி எல்லாம் ஆடி பாடி கொண்டாடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு அப்படிதான் தோணுது. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்க கூடாது. எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வா. ஏய், எனக்கு தோன்றத பத்தி பேசினா இப்படி பேசிட்டு போற? உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? அடேங்க அப்பா. எப்படி இருக்குல்ல? அப்பா, இவ்வளவு பெரிய ராவண பொம்மைய நான் இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். பார்க்கவே மெய் சிலிர்க்குதுங்க. அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இதுக்கே இப்படி சொன்னா எப்படிமா? அதோ அந்த மேடை இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து அம்பு தொடுத்தா போதுமா? ஓ, அங்கிருந்தா? அந்த அம்பு நேரா வந்து ராவண உடம்புல பட்டு அடுத்த நிமிஷமே மொத்த உருவமும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். ஓ, ஏய், இப்படியே எவ்வளவு நேரம் தான் இந்த பொம்மையவே பார்த்துக்கிட்டு இருக்க போற? இல்ல, இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கிற இந்த ராவணன் பொம்மை நாளைக்கு நெருப்புல எரியும் போது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? இந்த ஊரை சுத்தி ஒரே புகையா இருக்கும். அக்கா, என்ன அக்கா? இந்த ராவண பொம்மைய இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கவா நம்ம இங்க கிளம்பி வந்திருக்கோம். ஏதோ பெருசா ஐடியாவெல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்ன, அத பத்தி பேசாம கண்டதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க. இன்னைக்கு நைட்டு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் பிஸியா இருக்கிற கேப்ல அவளை அடிச்சு மயக்கி இந்த ராவணன் சிலைக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து கட்டி வச்சுட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு சம்பவத்துக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஆகும்? பதிலுக்கு ஊர் மக்கள் எல்லாம் நம்மள கட்டி வச்சு அடிப்பாங்க, வேற என்ன? ஐயோ, நீ எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க ஸ்ரீஜா? இது என்ன நம்ம ஊருன்னு நினைச்சியா? அக்கா, அதெல்லாம் விடுங்கக்கா. நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நடக்கும் நினைக்கிறியா ஸ்ரீஜா? நடக்கும்க்கா. சுபத்ரா கையாலேயே அந்த இசை செத்து சாம்பல் ஆவாக்கா. நமக்கு இசையோட தொல்லையும் இல்லாம போயிடும். மாசமா இருக்கிற பொண்ண தான் கையாலேயே கொன்னுட்டோமேன்னு சுபத்ரா வாழ்நாள் முழுக்க அந்த வேதனையிலேயே செத்து செத்து வாழ்வாக்கா. அக்கா, அப்பதான் ஒரே கல்லுல 2 மாங்காய். எப்படி என் பிளான்? பிளான் எல்லாமே சூப்பர் தான் ஸ்ரீஜா. ஆனா இந்த ஊர்ல நமக்குன்னு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கூட கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஊர்ல நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியுமா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஸ்ரீஜா. அக்கா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நமக்கு சாதகமா இந்த ஊர்ல யாராவது சிக்காமலா போயிட போறாங்க. இந்த ஸ்கெட்ச நான் இங்க சக்சஸ் பண்ணி காட்டல, என் பேரைய நான் மாத்திக்கிறேன். அம்மா, வருஷம் வருஷம் இந்த ராவண வதம் பண்றவங்க யாரோ அவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கறது இந்த ஊரோட வழக்கம். இந்த வருஷம் உங்க குடும்பத்துக்கு அந்த பெருமை கிடைச்சிருக்குமா? நீங்க மறுக்காம இந்த மரியாதையை ஏத்துக்கணுமா? முதல் மரியாதை எங்களுக்கு கிடைச்சது எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச பெருமைங்க. ஊர் பெரியவங்களோட ஆசைப்படி நாங்க அதை ஏத்துக்கிறோம். சுபத்ரா, நீயே மரியாதை ஏத்துக்க. தெய்வ வாக்க மதிச்சு நாங்க எல்லாரும் இங்க கிளம்பி வந்திருக்கோம். அந்த தெய்வம் சொன்ன மாதிரி நானே இந்த ராவண வதத்தை பண்றேன்.
ஆனா இந்த முதல் மரியாதைய என் மருமகளுக்கு பண்ண முடியுமா? என்னப்பா? இசை இங்க பாரு, அம்மா உன் மேல இருக்கிற பாசத்துல அப்படி சொல்றாங்க. இதுல தயங்குறதுக்கு எதுவும் இல்ல, புரியுதா? யோசிக்காம நீ இந்த ஊர் மரியாதையை ஏத்துக்கோ. அம்மா, சுபத்ரா தான் இவ்வளவு தூரம் சொல்றால, இந்த முறை முதல் மரியாதையை நீ ஏத்துக்கோ, சரியா? ம், ஏத்துக்கோ இசை. சந்தோஷம்மா. பூசாரி அந்த தட்டை கொண்டு வாங்க. வாங்க. நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் பாத்துக்கோங்க, பரிவட்டம் கட்ட போறோம். மாலை அவங்க கிட்ட கொடுங்கயா. யாரு? ஏய் ஸ்ரீஜா, வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுதோ? வந்து இறங்குற பில்டப்ப பார்த்தாலே இது அந்த ஆதிலட்சுமி தானே தெரியுதுக்கா. ஹம். முதல் மரியாதைய இவங்க விட்டு கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணல. இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச முதல் மரியாதை இப்ப இந்த ஊர்ல யாருக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தா, போயும் போயும் ஒரு சாதாரண வேலைக்காரிக்கு முதல் மரியாதை கொடுக்கதான் இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் இப்படி ஒண்ணு கூடி நிக்கிறீங்களா? ஹலோ, வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணுங்க. வார்த்தைய பார்த்து பேச நான் ஒண்ணு உன்கிட்ட பிச்சை எடுக்க வரல. உங்க அம்மா வேலைக்காரி தானே? வேலைக்காரியா இருந்துதானே அந்த வீட்டுக்கு எஜமானி ஆனா.